அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கடைசி 2-3 வீடியோவில் மட்டுமே 10,000 நண்பர்களுக்கு மேலே நம்முடைய சேனல்களில் சேர்ந்துருக்கிறீங்க. இதில் எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 10,000 பேருமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆதரவாளர்கள் அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தம் கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லாருமாக அதில் வந்து பொது பார்வையாளர்களும் எல்லாரையுமே உற்று நோக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி கலந்து வந்து சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்குது. ஏன் அப்படின்னா, இப்ப முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட கட்சியை பற்றியே நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு வந்து அதன் மூலமாக அந்த கட்சியுடைய ஆதரவாளர்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றதோ சப்போர்ட் அப்படிங்கிறதோ அதிகமா போகுது அப்படின்னும் போது ஒரு கட்டத்துல என்னவா அது மாறும் அப்படின்னா, நம்மளையும் அறியாம ஒரு 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 லூப்குள்ள போய் நம்ம சிக்கிப்போம். அதாவது நம்ம சுதந்திரமா நமக்கு தோணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பேச முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள போய் சிக்கிப்போம். அவங்கள மகிழ்விக்கிற மாதிரியான கருத்துக்கள் மட்டும்தான் நம்ம பேசி ஆகணும். ஒரு சூழல்ல ஒருவேளை அதுல ஏதாச்சும் ஒரு மாற்று கருத்து இருக்குது, நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குதுன்னா அதை நம்ம வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துக்குள்ள போய் நம்ம மாட்டிப்போம். அப்படி நம்ம வெளிப்படுத்தணும்னா அதுக்கப்புறம் நம்மளை புறக்கணிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியான சிக்கல்லாம் நிறைய பேர் வந்து சந்திக்க வேண்டி வரும். அப்படி ஒரு சூழல் எனக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனா அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக துணிச்சலா சரி என்ன நடக்குதோ பார்க்கலாம், அப்படி நெகட்டிவிட்டி வருதா வரட்டும், அப்படி வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போறாங்களா சரி பண்ணிட்டு போட்டோம். ஆனா நமக்கு சரின்னு தோன்றதை சரின்னு சொல்லணும், தப்புன்னு தோன்றதை தப்புன்னு சொல்லணும். அதை புரிஞ்சுக்கிற, அதை பார்க்கிற, ஏத்துக்கிற மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க யாரா இருந்தாலும், எந்த கட்சி ஆதரவாளர்களாக எந்த சித்தாந்த ஆதரவாளராக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளை பின்தொடரட்டும். பிளஸும் அவங்க கேட்கட்டும், மைனஸ் நம்ம சொன்னாங்கன்னா அதையும் கேட்டு நம்மளோட மாறுபடட்டும். ஆனா வந்து ஹேட் பண்றது அப்படிங்கிற இடத்துக்குள்ள போற மாதிரி இல்லாத பக்குவமான பார்வையாளர்கள் நமக்கு போதும் அப்படின்ற அந்த முடிவெடுத்து தான் நம்ம இப்போ பயணிக்க ஆரம்பிச்சோம். நல்லா இருக்குது. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் சுதந்திரமாகவும் ஃபீல் ஆகுது. ரைட்டு. அதே மாதிரி தாவேகாவை சார்ந்த சில நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. போன வாரம் திருச்சி, அரியலூர்ல நடந்த அந்த கூட்டங்கள் பத்தியுமே அது முடிஞ்ச உடனே அந்த கேம்பெயின் பத்தி நீங்க எதுவுமே பேசல. பிளஸ் என்ன மைனஸ் என்ன, விஜய் எப்படி பேசினாரு அதை பத்திலாம் நீங்க எதுவுமே பேசல, வீடியோ போடல. அதே மாதிரி இந்த வாரமும் கூட நாகப்பட்டினம், திருவாரூர் இதுல நடந்த நிகழ்வுகள் பத்தி உடனடியாக நீங்க வீடியோ எதுவும் போட்டு பேசல. அப்படியே ஒரு நாள் பிரேக் விட்டீங்க. ஏன் யாராச்சும் மற்ற கட்சிகள்ல இருந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தடுக்கிறாங்களா, அழுத்தமா அப்படின்ட்டு. உண்மை என்னன்னா அது இல்லைங்க. உங்களுக்கே புரியும். என்னன்னா விஜய் அவர்களுடைய ஒரு ஒரு நகர்வுக்கும் 100 வீடியோ 200 வீடியோன்னு சொல்லி எல்லாருமே போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவருடைய பேச்சு, அவருடைய கேம்பெயின் அப்படின்னா அப்படி முண்டி அடிச்சுட்டு வரிசையா வீடியோக்கள் வந்து விழதான் போகுது. சரி, எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரே கருத்தை வெவ்வேறு கோணத்துல கொஞ்சம் மாத்தி மாத்தி அவங்க பேச போறாங்க. அந்த ரிவ்யூ அப்படிங்கிற அந்த விஷயம். சரி, நம்மளும் ஏன் அந்த ஒரு இதுல நம்ம போயிட்டு கலந்துக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸா விடுவோம். இன்னும் கொஞ்சம் பேசப்படாத அல்லது சொல்லப்படாத செய்திகளை நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதா. மற்றபடி என்னுடைய கருத்தை நான் ட்விட்டர்ல பதிவு பண்ணியிருந்தேன். ட்விட்டர்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. முதல் வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் என்ன வித்தியாசத்தை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதையுமே பதிவு பண்ணியிருந்தேன். வாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ திருச்சியில் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் இன்னுமே கூட அவர் ப்ரிப்பேர் பண்ணி என்ன கொண்டு வராரோ அதை மட்டும்தான் பேசுறாரோ, அந்த நேரத்துக்கு ஆன் த ஸ்பாட்ல பப்ளிக்கை பார்க்கும்போது அந்த அவங்களுடைய எனர்ஜியோட மிங்கிள் ஆகி தானா மனசுல தோன்றதை பேசக்கூடிய அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா போக போக வரக்கூடிய கூட்டங்கள் அது சரியாயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பார்வையை நான் முன் வச்சிருந்தேன். ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது இந்த வாரம் அதை பார்க்க முடிந்தது. விஜய் அவர்களுடைய பேச்சில் நல்ல முன்னேற்றம், நல்ல ஒரு மெருகேற்றப்பட்ட ஒரு நிலை இருந்துச்சு. இதை வந்து நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு இது நடந்திருக்கும். பொதுவாகவே எந்த ஒரு தலைவருமே பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக பேசிட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷரோட தான் இருக்கும். எவ்வளவுதான் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தாலுமே கூட. ஆனா அந்த கூட்டத்தை பார்க்க 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 அந்த கூட்டத்தோட எப்போ அவங்க அப்படி மிங்கிளாக ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். பாடி ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் இயல்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பேப்பர் அப்படிங்கிறது அதுல இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட்ஸை அப்பப்போ பார்த்துக்கிறதுக்காக மட்டும் தான் அவங்களுக்கு பயன்படுமே தவிர மற்றதெல்லாம் மனசுல இருந்தே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதை இபிஎஸ் அவர்கள்கிட்ட நான் நல்லாவே நோட் பண்ணேன். நீங்களும் பல பேர் நோட் பண்ணியிருப்பீங்க. அவருடைய மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் இந்த மீட்டிங் ஆரம்பிக்கும் போது முதல் கூட்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற கூட்டத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசம் இருக்கும். அவ்வளவு கம்ஃபர்டபுள் ஆயிருப்பார் அவர் அந்த கூட்டத்துக்கு முன்னாடி. இதே தான் விஜய் அவர்கள் விஷயத்திலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். ட்ரோல் பண்றது எல்லாமே கொஞ்ச நாள்ல பாருங்க தானா நிற்கும் அப்படின்ட்டு. அதுதான் இப்ப நடந்துட்டு வருது. இதை அடுத்ததாக பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு குறையா அப்படின்னா கூட்டத்துக்கு எந்த குறையுமே இல்லை. அதே மாதிரியான மாஸ் கிரௌட் தான் கூடுது. ஏன்னா பிக்கஸ்ட் கிரௌட் புல்லர் தான் இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்ல, ஏன் நடிகர்கள்ல கூட சில பேர் வந்து ஜஸ்ட் மட்டம் தட்டுறதுக்காக பொறாமைக்காக இல்லை இவர் வந்து அதோட இன்னும் கூட்டம் கூடும், அவர் வந்து அதோட கூட்டம் கூடும், சன்னி லியோனுக்கு கூட்டம் குடிச்சு அவங்களுக்கு பிடிச்சி இவங்களுக்கு பிடிச்சின்னு பேசிட்டு இருக்கலாம். இன்னும் யதார்த்தத்துக்கு என்னவோ அதை தான் நம்ம பேசணும். அதனால உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கிரௌட் புல்லராக தான் அவர் இருக்காரு. ஆனா அதுலயே ஒரு நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுல பக்குவம் இல்லாத சில நூற்றுக்கணக்கான அல்லது ரசிகர்கள் தொண்டர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குரூப் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய ஓவர் எக்ஸைட்மெண்ட் காரணமாக அதுவே கெட்ட பேராக ட்ரோலாக மாறக்கூடிய
நிகழ்வுகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஒரு பக்கம் மீடியாவும் அதுக்காக தான் பயங்கரமா காத்துட்டு இருக்குது. இந்த சூழல்ல இதுவும் நார்மலைஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம். நீங்க நம்ம வீடியோஸை ஃபுல்லா டெய்லியும் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஸ்டார் ரொம்ப நாளா அவர் வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா வச்சிருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு பப்ளிக்ல அப்பியர் ஆகிறாரு அப்படின்னும் போது இது அளவுக்கு அதிகமான அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கும். ஆனா அது தொடர்ச்சியாக நடக்க பப்ளிக்ல அவங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக ஆக இது கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும். அந்த தொண்டர்களே கூட அந்த ரசிகர்களே கூட பக்குவமாக ஆரம்பிச்சிருவாங்க, நிதானப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால போக போக இதுவும் சரியாகும். ட்ரோல் பண்றதுக்கான மெட்டீரியல்லாம் கூட போக போக அதிகமா கிடைக்காது பாருங்க ட்ரோல் பண்றவங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருந்தோம். இந்த ஒரு வித்தியாசத்துமே ஒப்பீட்டளவுல ஆரம்பத்துக்கும் இப்பயும் நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன விஷயம் அப்படின்னா, திடீர்னு ஒரு வீடியோ பயங்கரமா பரவுது. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய கூட்டம், நம்ப முடியவில்லையா, இதோ ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாங்க. அதாவது வயசான பாட்டிகள் அவங்கெல்லாம் நிறைய பேர் தாவேக்கா துண்டு போட்ட தாவேக்கா நிர்வாகிகள் கிட்ட போயிட்டு பயங்கரமா இப்படி திட்டிட்டு, இப்ப முந்தானத்து கூட ஒரு வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சுல்ல, இந்த கள்ளக்குறிச்சியில டோக்கன் எடுத்துட்டு போயிட்டு முண்டி அடிச்சாங்கல்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. அந்த மாதிரி பாட்டிகள் அல்லது பெண்கள்லாம் போயிட்டு தாவேக நிர்வாகிகள் கிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்றாங்க. பாத்தீங்களா என்ன வேலைத்தனம் பண்ணியிருக்கிறாங்கப்பா, நட்டிப்பு அத்தனையும் போய் அப்படின்ட்டு திமுக ஐடி கிருட்டுன்னு அதை போட்டு ட்ரெண்டிங் பண்ணிட்டு அதை போட்டு பயங்கரமா பரப்பிட்டு இருக்கிறாங்க. இரு மெதுவா பார்ப்போம், இப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து பார்த்தா கையில தேசிய கொடி. என்னடா அது கையில தேசிய கொடி வச்சிருக்காங்க அங்க வரக்கூடிய பெண்கள். அப்ப இது எந்த வீடியோன்னு சொல்லி நம்ம அதை செக் பண்ணி பார்க்கும்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா, அப்ப அங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா போய் நின்ன தாவேக்காரங்கிட்ட அந்த தூய்மை பணியாளர்களுக்காக போராடின அங்க இருந்த மக்கள் பெண்கள் போயிட்டு இந்த திராவிட மாடலா அவங்க கிட்ட கழுவி ஊத்திட்டு போயிருக்கிறாங்க. போற வழியில என்ன கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு கவர்மெண்டா, இதெல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி தாவேக்காரங்க கிட்ட துப்பிட்டு போயிருக்கிறாங்க இவங்கள, திமுகவை. இந்த வீடியோவை எடுத்து போட்டு இது வந்து காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டு வரும்போது காசு சரியா கொடுக்காம நடந்த வாக்குவாதம் அப்படின்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல ஏன் இந்த பொழப்பு, எதுக்காக இந்த பொழப்பு? நான் 2 காமெடி பண்ணாதீங்கன்னு பல தடவை கண்டிச்சிருக்கேன் திமுகவை. அதாவது என்னன்னா, ஒண்ணு இந்த கூட்டம் கூட்டுற காமெடி, அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும் வேண்டாம் அப்படின்ட்டு இந்த காசு கொடுத்து கூட்டம் கூட்டுற காமெடி. 2வது ஸ்பீச் காமெடி. ஐயோ பேசும்போது இவர் உளறிட்டாரு, பேசும்போது இவர் வார்த்தையை விட்டாரு, இவர் வந்து படிக்கும்போது வந்து ஏதோ ஒரு வார்த்தை தப்பா உச்சரிச்சிட்டாரு, இந்த மண் அரிப்பை வந்து மீன் அரிப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அந்த மீன் அரிப்பு தான் நீங்க சொன்னீங்க. பதிலுக்கு ஒண்ணு இறங்குச்சு பாத்தீங்களா, சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு என்று இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டு. இப்ப இதை பார்க்கும்போது ஒரு பொது பார்வையாளராக நமக்கு கேட்க தோணுது இல்லை, ஏங்க உயிர் இல்லாத சங்கிலியில பருப்பு வரும்போது, உயிரே இல்லாத தாலியில அரிப்பு வரும்போது, உயிர் இருக்கிற மீனுக்கு அரிப்பு வரக்கூடாதா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா கொஞ்சம் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த 2 காமெடியும் பண்ணாதீங்க. சொல்ல போனா 3 காமெடி. ஒண்ணு இந்த காசு கொடுத்து கூட்டம் கூட்டிட்டாங்க, கூட்டமே வரல அப்படிங்கிற காமெடி. 2வது கூட்டத்துக்கு வந்தவங்க சுத்தமா ஒழுக்கமாவே நடந்துக்கல அப்படிங்கிற காமெடி. 3வது பேசும்போது உளறிட்டாங்க, வார்த்தையை தப்பா உச்சரிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த 3 காமெடியும் நமக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிரும். மன்னா அம்பு உங்கள் குரல் வலை நோக்கி உள்ளது அப்படிங்கிற மாதிரி ஆயிரும், வேணாம் அப்படின்ட்டு உடன்பிறப்புகளுக்கு நம்ம ஒரு அறிவுரையாக நலம் விரும்பியாக சொல்லியிருந்தோம். அது அப்படிதான் ஆயிட்டு வருது. இப்பயும் அதான் சொல்றேன், தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. இதை தாண்டி இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, இதைத்தான் நம்ம இப்ப முக்கியமா பேசணும். சரி இவர் வராரு, திருச்சிக்கு வராரு, கூட்டம் கூட்டுறாரு, அது கூடுது, அவர் கூட்டல, கூடுது, பேசுறாரு, போறாரு, திருவாரூருக்கு போறாரு, நாகப்பட்டினத்துக்கு போறாரு அப்படின்னா பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க நம்ம திமுக. அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது தான், ஏங்க 75 வருஷம் கட்சிங்க, எதுக்குங்க இப்படி இருக்கீங்க? நான் உண்மையிலேயே ஒரு மாதிரி 75 வருஷம் கட்சி ஆளுங்கட்சி ஏன் இவ்வளவு இன்செக்யூரா இருக்காங்க இந்த விஷயத்துல? ரிலாக்ஸா இருக்கலாம்ல. இப்போ திருச்சிக்கு விஜய் வந்துட்டு போயிட்டாருன்னா உடனடியா நான் திருச்சியில ஒரு கூட்டம் கூட்டி ஆகணும், அங்க உடனடியே எங்களுக்கும் பார் கூட்டம் கூடுது அப்படின்றத ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்படி பண்ணாதாங்க உங்களை டம்மின்னு நினைப்பாங்க, இப்படி பண்ணாதான் நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. அது தெரியாம பாத்தீங்கன்னா திருச்சியில நேத்து கூட்டத்தை கூட்டிக்கிட்டு, அதுவும் பாருங்க விஜய் அவர்களுக்கு எப்படி கூட்டம் கூடும் அப்படின்னு நமக்கு தெரியும், திமுகவுக்கு எப்படி கூட்டம் கூடணும் நமக்கு தெரியும். இதை வந்து நம்ம உட்காந்து அப்படி ஆய்வு பண்ணி எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. ஒவ்வொரு உலகத்துக்கே தெரிஞ்ச ரகசியம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் மனுஷங்களை ஏற்றக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்ட வாகனங்கள்ல
ஏற்றிக்கிட்டு வருவாங்க. ஆடு மாடுகளை ஏற்றுற மாதிரி ஏற்றிக்கிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே முன்கூட்டியே என்ன 200 300 சொல்லி கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல உட்கார வச்சு திருப்பி அவங்களை எழுப்பி கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி டோக்கனுக்கு பதிலாக காசு பிரியாணியாக கொடுத்து அமுச்சு விட்றது, அதில் ஏகப்பட்ட ரணகலம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறது தானே. இதை நேற்று நடந்திருக்குதே. இதே மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்து திமுக கூட்டத்துக்கு எதுக்கு விஜய் வந்துட்டு போனார்ல, அதுக்கு பதில் மாஸ் காட்டுறோம் அப்படின்ட்டு காட்டினது தான் இந்த மாஸ். டாடா ஏஸ் வாகனம் மூலம் வழங்கப்பட்ட பிரியாணி பொட்டலத்தை வாங்குவதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிரியாணிக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு நம்முடைய ஜனங்க அது ஒரு பொட்டலத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் மறுபடியும் இதோட கொடுமை என்ன தெரியுமாங்க, இப்போ நடந்துச்சுல முப்பெரும் விழா, அதில் அந்த கரூர் அதில் முடிஞ்சதுக்கு அப்புறம் மழையில நனைஞ்சிக்கிட்டு அந்த இதில் கூட்டு போறாங்க, பிக்கப் வண்டியில் கூட்டு போறாங்க. அந்த காட்சியெல்லாம் எதுக்கு? அப்படி நீங்க வந்து நாங்க கெத்து நாங்க மாசுன்னு நீங்க காட்டுறதுக்கு இப்படி ஆர்டிபிஷியலா பண்ணி இதை வேற பெருமையா எடுத்து போட்டுக்கிட்டு திமுக ஐடிவிங்ல இருக்கிறவங்க குச்ச நாச்சமே துளி கூட கிடையாதா அப்படின்லாம் ஜனங்க பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுல கூட்டம் இன்னும் பிரம்மாண்டமா தெரியணுன்றதுக்காக இன்னொரு டெக்னாலஜி வேற யூஸ் பண்ண வேண்டியது. என்னது? இப்போ நல்லா குறுகலான ஒரு சாலையை தேர்ந்தெடுத்துக்க, அங்க நல்லா நீல வாக்குல சேர் அடிக்கிது, கொஞ்சம் கேப் விட்டு போடு. அதுக்கப்புறம் கூட்டிட்டு வந்த ஆட்களை கஷ்டப்பட்டு கவர்மெண்ட் பஸ்ல இருந்து இந்த பிக்கப் வண்டியில இருந்து ட்ரக்ல இருந்து எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்த ஆட்களை அதுல உட்கார வைக்கணும். கொஞ்சம் இடைவெளி விட்டு வரிசையா சேரை போட்டுரு, அகலம் ரொம்ப கம்மியா நீளம் பண்ணிரு, உட்கார வச்சுட்டு அங்கங்க நல்லா டியூப் லைட் அது இதுன்னு போட்டு தக்கன்னு லைட் எல்லாம் போட்டு விட்டு ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துட்டா, அப்படியே அப்பா என்னப்பா அது படையப்பா படம் கிளைமேக்ஸ்ல வர மாதிரி அப்படி இப்படி வளைஞ்சு போகுது கூட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. உடனே திருச்சியிலையும் அதே வேலையை பண்றாங்க, முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல திருவாரூர்லயும் அதே வேலை பண்றாங்க. இல்ல இது எங்க கோட்டை தான், இல்ல இது எங்க கோட்டை தான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்துறாங்களா. அப்படி பண்ணதாங்க நீங்க பலவீனமா தெரியுறீங்க. அதுதான் மறுபடியும் சொல்றேன். அது போக கரெக்டா சனிக்கிழமை ஆனா இன்னொன்று நடக்கும். சின்னவர் அவரு ஒரு வேலை பார்ப்பாரு, ரவுடி டைம் அப்படின்ட்டு அவரு கரெக்டா சனிக்கிழமை ஆனா அவர் ஒரு நாய் ஒன்று வச்சிருக்காருங்க. அந்த நாயோட விளையாடுற மாதிரி ஒரு கருப்பு நாய் ஒன்று, அதோட விளையாடுற மாதிரி ஒரு பொம்மையை போட்டு ரவுடி டைம்னு போட்டுருவாரு. அதாவது என்ன சொல்ல வராருன்னு இந்த சமூகத்துக்கு, நான் ரொம்ப கேஷுவலாக இருக்கேன், நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன், இங்கே எது கூட்டம் நடக்குது, விஜயோடைய கேம்பெயின் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் ஒரு மேட்டராகவே நான் கன்சிடர் பண்ணாத அளவுக்கு நான் ஜாலியாக ஏதோ விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து காட்டிக்கிறாரு. இப்படி பண்றது தாங்க அப்பட்டமா தெரியுது. ஓஹோ கேஷுவலாக இருக்காராமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க. இது உடன்பிறப்புகள் பயங்கரமா ட்ரிகர் ஆகுறாங்க. 2 காரணம் நமக்கு சரியா தெரியல. ஒண்ணு என்னன்னா, இந்த நாய்க்கு எதிர்ப்பு, நாய்க்கு ஆதரவுன்னு சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதுல்ல, அதுல வந்து இவர் பொறுப்பு இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி உடன்பிறப்புகளே அவரை பிடிச்சி பயங்கரமா கொதறாங்க. ஏங்க சனிக்கிழமை ஆயிட்டு உங்களை கையிலேயே பிடிக்க முடியுது இப்படி பண்றீங்களேன்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தா கருப்பு நாயா இருக்குது, பெல்ட் செவப்பா இருக்குது, ஏன்னா எங்களெல்லாம் கேவலப்படுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சில பேருக்கும் கோவம் வருது. இப்படி இவர் பண்ண வேண்டியது சனிக்கிழமை ஆயிட்டா. சனிக்கிழமை ஆனா இவர் பெரியவர் இருக்காரு இல்லையா, ஐயா ஸ்டாலின், அவர் ஒரு சேட்டையை காட்ட வேண்டியது, நான் ரோட் ஷோ பண்ணாம விட மாட்டேன் அப்படின்ட்டு இந்த வாரம் சனிக்கிழமை பாத்தீங்கன்னா சென்னையிலேயே இங்க பூந்தமல்லி ஏரியால ரோட் ஷோ. வேற ஒரு வேலையா அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது தாங்க பார்த்தேன் எப்படி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ரோட் ஷோவை இவங்க ஏற்பாடு பண்றாங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே சூப்பர். என்னன்னா அந்த இது கட்டி வச்சிடுறாங்க இல்லைங்க, கட்டைங்கெல்லாம் கட்டி ரோடுல 2 பக்கமும் கட்டி வச்சிருவாங்க இல்லையா, கட்டி வச்சுட்டு மக்களை இப்படி வரிசையா மனித சங்கிலி மாதிரி வரிசையா நிக்க வைக்கிறது, தூரமா தெரியணும் ரோட் ஷோ பாக்குறதுக்கு. ஆமா, அது அந்த 2 பக்கமும் அப்படி நெருக்கடியான கூட்டம்லாம் இருக்காது, லைனா ஆளுங்க தெரியணும், அப்படி நிக்க வச்சுட்டு எல்லாருக்கும் போய் இவங்க உடன்பிறப்புகள் என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு பதாகையை கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் நைட்லாம் ரெடி பண்ணி வச்சிடறாங்க போல இருக்குது 1000 கணக்குல. அதை எடுத்துட்டு போய் ஒருத்தர் கையிலுமே வருக 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 வருகன்ட்டு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை கொடுத்துட்றாங்க. துண்டோ தொப்பியோ அல்லது வந்து சின்னதா ஒரு கொடையோ திமுக கொடி இருக்கிற மாதிரி இதை கொடுத்துட்றாங்க. கரெக்டா 100 மீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு குட்டி ஸ்டேஜ். அந்த குட்டி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கரகாட்டம், டான்ஸு அல்லது வந்து மத்தளம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் பொறித்த ஒரு பேனர் ஒன்று ஒரு 10x 10 சைஸில் வச்சு விட்டு அந்த குட்டி ஸ்டேஜில் அங்கங்கே என்டர்டெயின்மெண்ட்டு இப்படி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிடறாங்க. ஜஸ்ட் அவர் வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வந்து எல்லாம் பெரும்பாலும் பாட்டிங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தாத்தாங்க, பார்த்தாலே தெரியும் நம்ம அவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக தினக்கூலிகளாவோ அல்லது ரொம்ப கஷ்டப்படுறவங்களாவோ இருப்பாங்கன்ட்டு அவங்கள வரிசையாக நிற்க வச்சுட்டு
அங்கங்கே வெள்ளை சட்டை போட்ட உடன்பிறப்புகள் வந்து கொஞ்சம் கேங்காக இருப்பாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி இப்படி நிற்கணும், இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படியே ஹாய் ஹாய்ன்னு காமிச்சிட்டு போகிறது தான். இது கரெக்டாக சனிக்கிழமையானா நான் ஒன்று பண்ணணுன்ட்டு இவங்களுக்கு பிடிவாதம். உடனே இந்த எடுத்துக்கிட்டு இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ எடிட்டிங் மிக்சிங் எல்லாம் போட்டு விட்டு இதுக்கு மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் போட்டு விட்டு எம்ஜிஆரை கடந்த கிரேஸ் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குது. எம்ஜிஆரை மிஞ்சி விட்டார் அப்படின்ற மாதிரி போட்டு இங்கே ட்ரெண்டிங் பண்ண வேண்டியது. சுத்தமாக துளி கூட சரி வேணாம் விடுங்க, அது சொன்னால் உடனே சங்கடப்படுவாங்க, அதனால் அந்த ஏரியாவுக்குள்ளேயும் போக வேணாம். அப்படி ஒரு ஆளுங்கட்சி இவ்வளோ இன்செக்யூரிட்டியில இருந்து நான் இப்போ தாங்க பார்க்குறேன். எதிர்கட்சி அதிமுக அவங்க ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக அவங்க ஒரு மாதிரி டைப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வேலையை. அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க, 160 தொகுதிகள் பக்கம் முடிச்சிட்டாங்க, அடுத்தடுத்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த திமுகவில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த படத்தில் மயக்கம் என்ன படத்தை கிளைமேக்ஸில் தனுஷ்க்கு ஏதோ அவார்டு கொடுக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பொறாமக்கார ஒய்ஃபு, யார் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃபு, அவங்க போயிட்டு அந்த நேரத்துக்கு ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து நீ வாங்கின அவார்டு தானே இது அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிக்கில் இருக்கிற அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி காட்டுவாங்க. கூட இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஏன் உனக்கு இவ்வளோ இன்செக்யூரிட்டி, அவன் சாதிச்சுட்டு போகிறானே, அது ஏன் உடனே கொண்டு வந்து நானும் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த வேலையை தான் இப்போ திமுக தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்குது. இது மக்கள் மத்தியில் பெரிய தமாசா மாறிட்டு இருக்குது. இதை விட பெரிய தமாசா தான் உங்களுக்கு தெரியுமே, இதெல்லாம் நம்ம பேசாமல் விட்டுட்டோம். என்னது, அதான் கரூர்லைங்க நேற்று ஒரு தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குதுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான், இன்ஸ்டாகிராம் லைக்ஸ் வாங்குறதுக்காகலாம் நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை வீணாக்காதீங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய எண்ணத்தை, படிப்பு, புதுசாக கற்றுக்கிறது இதிலெல்லாம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி மாணவர்கள் மத்தியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு வந்தார். ஆனால் திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டலாம் ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து இப்படி தான் கரூரை போட்டு அசைச்சு விட்டோம், உலுக்கி விட்டோம், கலக்கி விட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வரிசையாக வீடியோ போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவங்களும் கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. ஏங்க அதுக்குன்னு டயலாகாவது பாருங்க, இதுதான் மேட்ரு. பட் பேசுகிறவங்க அவங்கவுங்க உங்களுடைய ஓன் பாயிண்ட்ஸை வச்சு உங்களுடைய ஓன் ஸ்டைலில் பேசுங்க அப்படின்னு சொன்னால் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சமாச்சும் மேட்சிங்காக இருக்கும். சரி ரைட்டு, இந்த வீடியோ பண்ணணுமா, என்னப்பா அது 7-8 வரி இருக்குது, கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்குதுங்க, 1,00,000 சேர் போட்டாங்க, அந்த 1,00,000 சேர் ஃபில்லப் ஆகி 1,50,000 பேர் சேருக்கு இடம் இல்லாமல் வெளியே நின்றுட்டாங்க, இதான் சொல்லணுமா, ரைட் சொல்லிடுறேன் விடு அப்படின்ற மாதிரி அநியாயத்துக்கு கடமைக்கு அந்த இன்ஃப்ளூயன்சர்களும் வேலை செஞ்சு இது ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாகி இப்படி முழுக்க முழுக்க தங்களை தாங்களே அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆளுங்கட்சி திமுக. இப்படி பல கூத்துகள் நடந்துட்டு இருக்குது, பார்க்க ரொம்ப தமாசா இருக்குது. இனிமேல் தொடர்ச்சியாகவும் தமாசா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.